ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி ஷோவில் செஞ்ச முந்திரி கொத்து ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஐகான் பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சைப்பயிறு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது 200 கிராம். மிதமான சூட்டில் வறுத்திடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவுடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க வறுத்த பச்சைப்பயிரை. துருவிய தேங்காய் 1 கப் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிதமான சூட்டில் வறுத்திடுங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்திடுங்க. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சிக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடுங்க குறைன்னு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பச்சரிசி 1/4 கப் ஒரு பவுலில் ஆட் பண்ணி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மிக்சியில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க மாவை. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை ஆட் பண்ணி இதே அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவில் விரலை தொட்டால் இது மாதிரி விரலில் மாவு நிற்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கருப்பெட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் 200 கிராம் தான். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளைப்பாகு வரணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை தண்ணியை தொட்டால் கொஞ்சம் விட்டணும் விரலில், அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியால் கிண்டிகிட்டே இருங்க. கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது போல் இப்போ எல்லா உருண்டைகளும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவில் 3 உருண்டைகள் எடுத்து நல்லா முக்கி சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றா கூட போடலாம் உருண்டைகளை. மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ திருப்பி போடுங்க. இப்போ முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி கொத்து நாகர்கோவிலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.